இன்னைக்கு என்ன கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்சி vs பிரைஸ் ஆக்ஷன். எஸ்எம்சினா என்ன, பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானா இல்லையா அப்படின்றத இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட் டீடைல்ஸோட பார்க்க போறோம். ரைட். ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் கூட கண்டக்ட் பண்ணியிருந்தேன். லைக் எஸ்எம்சி பத்தின டேர்ம்ஸை வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கா இல்லையா, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு யூடியூப் லைவ்ல நம்ம ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ பார்த்திருப்போம். பட் இந்த வீடியோ டெடிகேட்டடா ஒன்லி ஃபார் எஸ்எம்சி வெர்சஸ் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ எஸ்எம்சி வெர்சஸ் பிரைஸ் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸுக்கு என்ன பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன நேம், அது டேர்ம்ஸ் முதல் பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கா இல்லையா, இல்ல எஸ்எம்சி தனி கான்செப்ட் அது பிரைஸ் ஆக்ஷன்ல இல்லவே இல்லையா அப்படின்றத டீடைலா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மார்ட் மணி ஆக்சர். ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதான் டைட்டில் எஸ்எம்சியோட அப்ரிவேஷன். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் கூகுள் இட். ரொம்ப ஒரு பெரிய நாலேஜ்லாம் பிஓஎஸ். ஸோ இந்த பிஓஎஸ் இன் எஸ்எம்சி, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது எதை சொல்றாங்கன்றத பார்க்கலாம். நீ பாருங்க, the emphasis on the break of structure (BOS) in the fundamental aspect of SMC market. SMC smart money conceptல இது ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் சொல்றாங்க. where each break signifies a change in market's behavior. ஓகே, ஒரு பிரேக்கும் என்ன டெஃபினைட் பண்ணுவீங்க, சேஞ்ச் இன் மார்க்கெட் பிஹேவியர்னு சொல்றாங்க. SMC trades leverage their understanding of these patterns to make informed decisions based on market dynamics. So ஆல்ரெடி இது பிரேக் பண்ணும்போது அது ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனா மாறுதான். ஏன்னா இந்த பிரேக் பண்ணிருச்சு அப்படின்றது இந்த டேர்ம் மூலமாவும் இந்த எஸ்எம்சி கான்செப்ட் மூலமும் தெரிஞ்சுக்கிறாங்களா. தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு அவங்க மார்க்கெட் என்ன கண்டிஷன் மாற போகுதுன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுனால இன்ஃபார்ம் இந்த சென்ஸ் மார்க்கெட் அப்படி ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நமக்கு பிஓஎஸ் கான்செப்ட் தெரியும் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருது, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருது. ஓகே, இப்ப அது பக்கத்திலே ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்க எல்லாம் நடக்குதுன்றத காட்டிருக்காங்க. நம்ம இப்ப அங்க இருக்கக்கூடிய இமேஜஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோட எண்ட்ல எஸ்எம்சி பெஸ்டா பிரைஸ் ஆக்ஷன் பெஸ்டா, இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா, ரெண்டும் ஒண்ணுதான்னா எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு எது செகண்ட் வந்துச்சு, என்ன சொல்லி ஏமாத்துறாங்க இல்ல ஏமாத்தல, இங்க வந்து மார்க்கெட்ல எஸ்எம்சி பத்தியும் பிரைஸ் ஆக்ஷன் பத்தியும் சொல்றதெல்லாம் தனித்தனி உண்மைகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரைட். ஸோ இதுல கம்ப்ளீட் ஒரு எஸ்எம்சி கோர்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட்ல. ஹவு டு ட்ரேட் லைக் அ ப்ரோ யூசிங் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீடைலா கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தேவை இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ்ல என்ன தெரியுதுன்றது முக்கியமா பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, நம்ம நேத்து கிளாஸ்ல அட்டன் பண்ணோம் இல்லையா, ஒரு ஹையர் லோ லோயர் ஹைன்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் கான்செப்ட் இது. ஓகேவா, பிரைஸ் ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கான்செப்ட். லோ ஹை லோ, ஐ மீன் ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை லோயர் லோ. ஓகேவா, சோ இதுதான் விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுல பிஓஎஸ்ன்ற கான்செப்ட் எதை சொல்லுதுன்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணி ஹையர் ஹை ஃபார்ம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரைட், இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரேக் அவுட்னு சொல்லுவோம் இன் பிரைஸ் ஆக்ஷன். இதையே அவங்க என்னன்னு சொல்றாங்க, பிரேக் ஆஃப். சோ இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு எஸ்எம்சிக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, ஜஸ்ட் பிரேக் அவுட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்ற டேர்ம்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டே இருக்க வரைக்கும் அப் ட்ரெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா. எப்போ இதை நம்ம டவுன் ட்ரெண்டா ரிவர்சல் எடுத்துக்கிறோம், எப்போ நமக்கு இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணி ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், லோயர் ஹை லோயர் லோ, இந்த கான்செப்ட்ல மார்க்கெட் ரிப்பீட்டடா வரணும். சோ இங்க என்ன பண்றாங்க, இந்த ஹையர் லோவை பிரேக் பண்றாங்க, பிரேக் பண்ணிட்டு ஒரு லோயர் ஹை ஃபார்ம் பண்றாங்க. தெரியுதா, இது ப்ரீவியஸ் ஹையர் ஹை, இதுக்கு கீழே இது ஃபார்ம் பண்ணும்போது லோயர் ஹையா வருது, அதுக்கப்புறம் திரும்ப அகைன் லோயர் லோ ஃபார்ம் பண்றாங்க. இது அகைன் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஹையர் ஹை போயிடுச்சு, நமக்கு என்ன பண்றாங்க, பிரேக் டவுன் பண்றாங்க, பிரேக் டவுன் பிரேக் அவுட் பிரேக் டவுன். ஓகேவா, சோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ப்ரீவியஸ் ஹையர் ஹை, இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லோ. பட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணிட்டாங்க, லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த லோயர் லோ எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, லோயர் லோ வந்தாலே டவுன் ட்ரெண்டா கிடையாது. ஓகேவா, எப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது, ஒரு லோயர் ஹை ஃபார்ம் பண்ணி அனதர் லோயர் லோ நமக்கு வரணும். ஓகே, சோ லோயர் ஹை அண்ட் தென் லோயர் லோ. சோ இப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல அகைன் பிஓஎஸ் சொல்லுவாங்க, இத பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அகைன் நம்ம வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுன் இப்படி சொல்ல போறோம் இல்லையா. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் டவுன் வருது இல்லையா, இது என்ன சொல்றாங்க, COCH. ஓகேவா, COCH ன்னு சொல்றாங்க. So COCH னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, COCH in SMC சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒண்ணுமே இல்ல, COCH னோட கெமிக்கல் ஃபார்முலாலாம் நினைச்சாதீங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். COC னே சொல்லிருக்கலாம், ஆனா அந்த CH சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து இங்கேயும் CH சேர்த்துக்கிட்டாங்க. So CH OCH இப்படி வந்துருச்சு. COCH னு சொல்லலாம், CHOCH னு சொல்லலாம். எப்படி சொல்றது, ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க பிரேக் டவுன் கான்செப்ட், அத COCH CHOCH அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு கெமிஸ்ட்ரியிலேயே இதெல்லாம் வரல, நான் அதனாலதான் கெமிஸ்ட்ரியில மார்க் கம்மியா எடுத்தேன். இங்க பிரேக் டவுன் சொல்றது எனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு, அதை விட்டு நான் ஏன்டா கெமிக்கல் ஃபார்முலா மாதிரி CHOCH
படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எஸ்எம்சில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட பார்த்துட்டோம். பிஓஎஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது பிரைஸ் ஆக்ஷன்ல பேசிக்கா உள்ளதுதான். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஏற்கனவே பிரைஸ் ஆக்ஷன்ல உள்ளதுதான். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டர் பிளாக். ஓகே, ஆர்டர் பிளாக் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த டேர்மை கூகுள் பண்ணி அதோட நீங்க வந்து மைண்ட பிரைஸ் ஆக்ஷன்ல இப்படி ஒரு டேர்ம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு தெரியணும். ஓகேவா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு பிரைஸ் ஆக்ஷன் தெரியணும், இல்ல எஸ்எம்சி தெரியணும், ஏதாச்சும் ஒண்ணு தெரியணும். அப்ப கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, வாட் இஸ் அன் ஆர்டர் பிளாக்? ஸ்பெசிபிக் பிரைஸ் ஏரியாஸ் வேர் தி பிளேஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பை ஆர் செல். இந்த பண்ணக்கூடிய ஒரு கீவேர்ட். ஓகேவா, ஓகே, இப்போ ஓகேன்னு சொல்றாங்க. சோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்ன்ற அந்த வேர்டு தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங். என்னது? எஸ்எம்சி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நான் என்னன்னா இந்த இடத்துல ஸ்பெசிபிக் ஏரியாஸ் வேர் லார்ஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேவா, லார்ஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், லார்ஜ்னாலே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டிடியூஷன் தான். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லார்ஜா வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. ஓகேவா, லார்ஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னா அது எங்க இண்டிகேட் ஆகும்? வால்யூம்ல இண்டிகேட் ஆகுமா? சோ ஹை வால்யூம் இருக்கிற எல்லா இடமுமே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் பண்ற இடம் தான் சொல்றாங்க. ஓகேவா, நம்ம ரொம்ப நாளாவே இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கோம், எப்படிடா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், ஒரு பேங்க், ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுது, அதுக்குன்னு ஒரு ட்ரேடிங் டீம் வச்சிருக்கு, டாப் எக்ஸ்பர்ட் ட்ரேடிங் டீம். டோட்டல் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஒன்னு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பேங்க், ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோ லெவல் ட்ரேடர்ஸ் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. சோ அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். இதுக்கு அடுத்து ப்ரோ ட்ரேடர்ஸ். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா, பல பரம்பரையா ட்ரேட் பண்றவங்க, இல்ல பல வருஷமா செம எக்ஸ்பீரியன்ஸ்டா ட்ரேட் பண்றவங்க, ஹியூஜ் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய இவங்க எல்லாம் ப்ரோ ட்ரேடர்ஸ். பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் யாரு? ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் நம்ம எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர். ஓகேவா, சோ இப்படி இருக்கும்போது யாரால ஒரு கேண்டில்ல வால்யூம் ரொம்ப பெருசா காட்ட முடியும்? ஒரு கேண்டில்ல வால்யூம் ட்ரேடிங் வீடியோ பாத்துடலாமே. சோ இந்த இடத்துல நம்ம வந்து வால்யூம் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, we get high volumes. இந்த ஹை வால்யூம்ஸ்லாம் யாரு? இப்போ இந்த சார்ட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில், ஓப்பனிங் கேண்டில் ரொம்ப சின்ன கேண்டில் தான், கேண்டில் சைஸ் ஒன்றும் பெருசா இல்லை. பட் என்ன நடந்திருக்கு, வால்யூம் செம்ம ஹியூஜா இருக்கு. இந்த 9:15 இவ்வளவு பெரிய வால்யூம், டே ஃபுல்லாவே அவ்வளவு வால்யூம் வரல. 9:15 இவ்வளவு பெரிய வால்யூம்ல யாரால செல் பண்ண முடியும்? யாரால செல் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரோ ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி கேபிட்டல் அதிகமா வச்சிருக்காங்க. இப்போ நீங்களே ஒரு கேபிட்டல் ப்ரோ ட்ரேடருக்கு ஈக்குவலாவோ இல்ல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடருக்கு ஈக்குவலாவோ வச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே அந்த அளவுக்கு வால்யூம் கொண்டு வர முடியும். ஸோ மார்க்கெட்ல வால்யூம் கொண்டு வரணும்னா யூ ஷுட் ஹேவ் மோர் கேபிட்டல். சிம்பிள். ஓகேவா, இல்ல மோர் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து அந்த இடத்துல செல்லோ பையோ பண்ணணும். சிம்பிள். இப்போ இத வால்யூம், ஓகேவா, வால்யூம் தான் எதை மென்ஷன் பண்றாங்க? லார்ஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா, லார்ஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் சச் அஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஏன்னா அவங்க தான் லார்ஜ். சோ அதனால ஆப்வியஸ்லி மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் லார்ஜ்னாலே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தான். இவங்க பை செல் பண்ணாங்கன்னா அது ஆர்டர் பிளாக்னு சொல்றாங்க. சி, இந்த ஸ்பாட்டை வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்ற கான்செப்ட்ல சொல்றாங்க. ஓகேவா, என்னன்னா யாரெல்லாம் புட் ஆப்ஷனுக்கு ஆர்டர் எடுத்தாங்க, இப்ப ட்ராப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ராப் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஒரு ஆர்டர் போட்டவங்க பிளாக் ஆயிட்டாங்க, இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஆர்டர் போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஓகே, அது பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? பை ஆர்டர் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் அது ஃபேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும்? உங்களோட ஆர்டர் பிளாக் ஆயிரும். நீங்க பை பண்ண ஆர்டர் அவ்வளவுதான், ட்ராப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சோ இந்த இமேஜ்ல உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஆர்டர் பிளாக் ஜோன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு தெரியுதா, இதுலதான் ஆர்டர் பிளாக் ஆயிருக்கு. ஏன் ப்ரோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் ஆயிருக்குன்னு கேக்குறீங்கன்னா, ஏன்னா இந்த கேண்டில் தான் என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்சல் காட்டுற மாதிரி ஒரு டோஜி காட்டிருக்காங்க. நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், சிம்பிளா டவுன் சைட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கும் போது ஒரு ஹியூஜ் விக்கோட ஒரு கிரீன் கேண்டலோ இல்ல ஒரு டோஜி, ரெட் கலர் டோஜியோ கேண்டில் வந்துச்சுன்னா நார்மலா, ஓகேவா, அதை என்ன நினைப்பாங்க, ஆகா ரிவர்ஸ் ஆக போகுது, நல்லா ஃபாலோ ஆயிட்டே இருந்துச்சு, டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு நினைப்போம். அங்க இடத்துல ரிவர்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும்னு என்ன இல்ல, அவசியம் இல்லை. சோ அந்த கேண்டிலோட ஹை அண்ட் அந்த கேண்டிலோட பாடியோட லோ ஆர் விக்கோட லோ, இந்த கான்செப்ட தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் ஃபார் ஆர்டர் பிளாக் கான்செப்ட். சோ இந்த ஸ்பாட் தான் ஆர்டர் பிளாக்னு சொல்றாங்க. யாரெல்லாம் பை பண்ணாங்களோ அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க, மார்க்கெட் ஃபுல் ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகேவா, சோ இதெல்லாமே ஆர்டர் பிளாக்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்த நம்ம ட்ராப் ஜோன், சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்றோம், ட்ராப் பாயிண்ட்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல இருந்து உங்க ட்ரேட் எடுக்கிறாங்க. எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்க? ஆர்டர் பிளாக் ஜோன், அந்த ஜோனை மார்க் பண்றாங்க. அங்க இருந்து ரிவர்சல் ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்க. சோ அந்த ஜோன்ல ஹிட் பண்ணிட்டு எப்பெல்லாம் விக் அடிக்குதோ அப்பெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கிறாங்க. அண்ட் அந்த ஜோனோட டாப்பா ஸ்டாப் லாஸா பிளான் பண்றாங்க. ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, இது ஆர்டர் பிளாக் கான்செப்ட். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றத பார்க்கலாம். சிம்பிள். அந்த டோஜில என்ன வந்திருக்கு, நமக்கு ஹைலி வால்யூம் வந்து இருந்திருக்கு. சிம்பிள். ஓகேவா, இப்ப நம்மளோட டாப் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் போக நம்ம மார்க்கெட்ல யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லயும் இது கம்ப்ளீட்டா கவர் ஆகும். புல் பேக் செட்டப் அப்படின்னு சொல்லி நம்ம லைவ்லயுமே நிறைய பார்த்திருக்கோம். யூடியூப் லைவ்ஸ்லயுமே நம்ம என்ன பார்த்திருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி மார்க்கெட் அப் சைடு போயிட்டே இருக்கும், லைட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போகும். இல்ல ஸ்பீட் பிரேக்கர் செட்டப்னு சொல்லலாம். மார்க்கெட் போயிட்டே இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் கார் என்ன ஆகும், ஸ்பீட் பிரேக்கர் வந்தா ஸ்லோ பண்ணிட்டு திரும்ப ஃபுல் ஸ்பீட் எடுப்போம். ஓகே, சோ அதுதான் இந்த இடத்துல பாருங்க,
ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்திருக்கு, பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க, நெக்ஸ்ட் ஹையும் பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர். இந்த ஹையை கிராஸ் பண்ணாங்கன்னா அப்சைட் ரேலி ஹெவியா இருக்கும். எப்போதுமே ஸ்பீட் பிரேக்கருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கார்ல, சிம்பிள் ஸ்பீட் பிரேக்கர்ல அடிக்கிற பிரேக் ஃபுல்லத்தையும் ஸ்பீட் பிரேக்கர் தாண்டோன்னு ஃபுல்லா கியரை போட்டு ஃபுல் ஸ்பீட்ல ரன் ஆகும் இல்லையா? சோ அதுதான் ஸ்பீட் பிரேக்கர் செட். நல்ல அப்சைட் போயிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், ஆப்போசிட் கலர் கேண்டில் ஒன்னு வரும், அது டோஜியோ சம்திங், ஓகே, டோஜியாவும் இருக்கலாம் இல்ல கேண்டிலாவும் இருக்கலாம், பட் ஆப்போசிட் கலர் கேண்டில். டவுன் சைடு ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்னா கிரீன் கலர் கேண்டில், இப்போ அப் சைடு போயிட்டு இருக்குன்னா இது ரெட் கலர் கேண்டில். டவுன் சைடு தான் நம்ம அந்த ஆர்டர் பிளாக்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில் விச் இஸ் ஸ்பீட் பிரேக்கர் செட்டப். இதுக்கப்புறம் ஃபுல் ஃபால். சேம் ஹியர், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் செட்டப். அந்த ஹை டேக் அவுட் ஆனாதான், அது டேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் அப் சைட் ரேலி ஹெவியா. சப்போஸ் டேக் அவுட் ஆகலன்னா ரிவர்சல் ஆகும். அந்த இடத்துல நம்ம 3 கேண்டில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்திருக்கோம். சோ அந்த கேண்டில் வில் ஒர்க். ஓகேவா? இதை தான் அவங்க ஆர்டர் பிளாக்னு சொல்றாங்க. சிம்பிள். இப்ப இந்த இடத்துக்கு எப்பெல்லாம் வருதோ மார்க்கெட் அப்பெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஆல்ரெடி அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்த இடம் தான். ஓகேவா? இதான் இந்த ஸ்பீட் பிரேக்கர். இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. இந்த பாடி டு விக் இத ஜோனா நான் பிளாட் பண்றேன். அதுக்கு உள்ளதான் அந்த ரெட் கேண்டிலோட பாடி இருக்கு. சோ அது உள்ளதான் அந்த ரெட் கேண்டிலோட பாடி இருக்கு. இந்த கான்செப்ட் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, ஆர்டர் பிளாக்னு சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும்னு என்ட்ரி எடுத்தாங்களோ அவங்களோட ஆர்டர்லாம் என்ன ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு அப்சைடு பிரேக் அவுட் ஆனோன்னு. சோ எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது, ஒரு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ண உடனே என்ட்ரி எடுக்க கூடாது. ஓகே, பட் இவங்க எடுத்திருக்காங்களே இப்போ ரிவர்சல் ட்ரேட்ஸ்னா 2-3 தடவை ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுப்பாங்க. பிளஸ் ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ட் ஆகும் போதே எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சேம் இங்கேயும் இப்போ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஓகே, 21 இந்த கேண்டலோட க்ளோஸ்ல எடுப்பீங்களா, 21,752. இந்த இடத்துல வந்து டவுன் சைட் ஃபால் ஆக போகுது. ஏன் டவுன் சைட் ஃபால் ஆக போகுதுன்னு பிளான் பண்ணுவீங்க, ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. சோ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும்னு நினைச்சு பிளான் பண்றீங்க. ஸ்டாப் லாஸ் எவ்வளவு, ரொம்ப 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 கம்மி, 21,762. வெறும் 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அதை ஹிட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்லன்னா டைரக்டா டவுன் சைட் ரிவர்ஸ் ஆனாலும். சப்போஸ் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகல, ஓகே, ரிவர்ஸ் ஆகாம அப்சைட் பிரேக் அவுட் ஆனாலும் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி, இவ்வளவுதான் உங்க ஸ்டாப் லாஸ். என்ட்ரி இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேல எடுக்க போறீங்க. சோ 59-40, வெறும் 20 பாயிண்ட் தான் உங்க ஸ்டாப் லாஸ். 20 பாயிண்ட் தான் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டார்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்கு, ஹை எவ்வளவு தூரம் போயிருக்கு, நானே பாடி தான் காட்டுறேன். விக்கு காட்டினீங்கன்னா நீங்க இன்னும் ஹியூஜா பார்க்கலாம். 852, 759ல இருந்து 852, 100 பாயிண்ட், வெறும் 20 பாயிண்ட் ரிஸ்க், 100 பாயிண்ட் டார்கெட், 1:5. கரெக்டா, 1:5. இந்த கான்செப்ட் தான் நம்ம ஸ்பீட் பிரேக்கர் கான்செப்ட், ரிவர்சல் கான்செப்ட்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள். எங்க ஆர்டர் பிளாக் ஆகும் உங்களுக்கே தெரியும். இந்த கேண்டில் பார்த்தோன்னே இந்த இடத்துல வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தர் அப்சைடு பிரேக் அவுட் ஆனா ரிவர்சல் ட்ரேட் எடுத்தவங்க ட்ராப் ஆயிடுவாங்க. ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரேக் அவுட்டுக்கு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணவங்க ட்ராப் ஆயிடும். ஆனா பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்திருப்பீங்களா, ஏன்னா பிரேக் அவுட் ஆனா தான் எடுப்பீங்க. சப்போஸ் விக்கு போயிட்டு வந்துச்சுன்னா அப்ப அதுதான் இங்க மார்க்கெட் ஆர்டர்லாம் நடக்குது. மீன் இந்த ஆர்டர் பிளாக் ஜோன் நடக்குது. ஓகேவா? சோ ஆர்டர் பிளாக் இஸ் நத்திங் பட் அவங்களே சொல்லியிருந்தாங்க இல்லையா தெரியல, ஹை மார்க்கெட் குவான்டிட்டி பையிங் நடக்கும். சச் ஆஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், லார்ஜ் குவான்டிட்டில பை நடக்கும். அதை வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸா தான் இருக்க முடியும். சோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம். சிம்பிள். அதே தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டர் பிளாக் அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் chart patterns like, ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் த பிஹேவியர், கண்டிஷன் அண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் த மார்க்கெட். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர் பார்த்தோம் இல்லையா. அந்த பிரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர் என்னது, எதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி போனா என்ன ட்ரெண்ட், இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும் இல்லையா. சோ தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னது, the behavior, condition and current flow of the market. Trend is simply a condition of direction, I mean consistent direction of price movement over the time. நேத்து நம்ம ட்ரெண்டும் பார்த்தோம் இல்லையா, ஹையர் லோ லோயர் ஹை இந்த கான்செப்ட்ல. சோ ட்ரெண்ட் என்னது, கன்சிஸ்டன்ட் டைரக்ஷன் ஆஃப் த பிரைஸ் மூவ்மெண்ட். கன்சிஸ்டன்டா இந்த டைரக்ஷன்ல தான் போக போகுதுன்றது நமக்கு எது சொல்லுது, ஹையர் ஹை ஹையர் லோ இந்த கான்செப்ட் சொல்லுது. இல்ல லோயர் ஹை லோயர் லோ இந்த கான்செப்ட் சொல்லுது, டவுன் சைடுக்கா அப் சைடுக்கான்றது. ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேன் டெல் யூ இஃப் த மார்க்கெட் இஸ் ட்ரெண்டிங் ஆர் நாட். இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய லைன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேன் டெல் யூ if the market is trending or not. மார்க்கெட் ட்ரெண்டிங்னா என்ன, ட்ரெண்ட் ஆகலனா என்ன. மொத்தம் 3 ட்ரெண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒன்னு அப் ட்ரெண்ட், இன்னொன்னு டவுன் ட்ரெண்ட், மூணாவது சைட் வேஸ். இப்போ நம்ம சொன்னது என்ன, ஹையர் ஹை ஹையர் லோன்ற கான்செப்ட் வந்துட்டே இருக்குன்னா அது அப் ட்ரெண்ட். சோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது, இந்த ஹையர் ஹை ஹையர் லோன்ற ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது, மார்க்கெட் இஸ் இன் அப் ட்ரெண்ட்னு சொல்லுது. ஆர் லோயர் லோ லோயர் ஹை கான்செப்ட் வந்துட்டே இருக்குன்னா மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுது. சோ ரெண்டு சைடு டைரக்ஷனுக்கும் ட்ரெண்ட் என்ன சொல்லுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லுது. எது அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஹையர் லோ லோயர் ஹை இந்த கான்செப்ட். இப்ப சைட் வேஸ்னாலும் என்ன சொல்ல போகுது, சைட் வேஸ்னாலும் லோ இருக்கும் ஹை இருக்கும், ஹையர் லோ இருக்கும், அகைன் லோயர் ஹை இருக்கும், சேம் ஹையர் லோ இருக்கு, ஓகே, அகைன் ஹையர் ஹை வருது. சோ இப்படி வந்துட்டே இருக்கு மாத்தி மாத்தி. நமக்கு என்ன வேணும், லோயர் ஹை லோயர் லோ, இல்ல ஹையர் ஹை ஹையர் லோ, இப்படி வந்துட்டே இருக்கணும். பட் ஹையர் லோ இருந்துட்டே இருக்கு, அதே சமயத்துல ஹையர் ஹையும் வந்துட்டே இருக்கு. பிட்வீன்ல நமக்கு
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோயர் ஹைன்னு ஒன்று வந்துட்டு போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல எகைன் லோயர் லோன்னு வந்துட்டு போகுது. திரும்ப லோயர் ஹை வருது, எகைன் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது. அவங்க சொல்ற மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர் பிரேக் அவுட். ஸோ இப்படி நம்மளோட கண்டிஷன் லோயர்லோ லோயர் ஹை ஆர் ஹையர்லோ ஹையர் ஹை, இந்த காம்பினேஷன் இல்லாம எல்லாமே கலந்து கலந்து வந்தா இதை நம்ம என்ன சொல்ல போறோம்? வாலடைல் மார்க்கெட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்சர், இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அவங்க சொல்ற நேம்லயே சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்போ வரும்? கன்சாலிடேஷன்ல வரும். கன்சாலிடேஷன் என்ன? மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் கன்சாலிடேட் ஆகும். கரெக்டா? மார்க்கெட் என்ன ஆகும்? சைட்வேஸ்ல தான் கன்சாலிடேட் ஆகும். சோ நம்ம என்ன சொல்றோம்? கன்சாலிடேஷன் நடக்குது, இல்ல அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் போகுது. இந்த மூணு தான் சொல்றோம். இந்த மூணு எது சொல்லுது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லுது. சோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை என்னன்றது புரிஞ்சா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ற ஹையர் லோ லோயர். சிஓ சிஹெச்ஓ சிஹெச் பார்த்துட்டோம், ஆர்டர் பிளாக் பார்த்துட்டோம், பிஓஎஸ் பார்த்துட்டோம், லிக்விடிட்டி டைப்ஸ். ஃபாரெக்ஸ்னாலே எஸ்எம்சி கான்செப்ட் தான்ற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? லிக்விடிட்டி டைப்ஸ் இன் ஃபாரெக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ லோ லிக்விடிட்டி, ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், trading instrument, market liquidity providers, time frame, market sentiments, market gaps and slippages, gap up, gap down, இந்த கான்செப்ட் இதெல்லாம் டைப்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஹை லிக்விடிட்டி, when a currency pair is exchanged quickly in the market. ஓகேவா? ஹை லிக்விடிட்டி எப்போ இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்றோம் ஆர் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோ. புதுசா இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, இண்டெக்ஸ் ட்ரேடிங்னா என்னன்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஓகேவா? சோ இது நீங்க அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது இந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமா பையர் செல்லர் இருந்துட்டே இருக்காங்க. நீங்க எங்க நினைச்சாலும் ஒரு பொருளை வாங்கினதை விற்க முடியும். இதை நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன். இப்போ ஒரு கோல்டு வாங்குறீங்க, கோல்டு வந்து ஹை லிக்விடிட்டின்னு சொல்றோம். ஏன்னா கோல்டு நீங்க எப்ப நினைச்சாலும் விற்கலாம், அடுத்த செகண்ட் விற்கலாம் இல்லையா? இப்ப நீங்க கிளம்பி பக்கத்துல இருக்க கடைக்கு போனாலும் கோல்டு வித்துட்டு வந்துடலாம். இது ஹை லிக்விடிட்டி விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, நினைச்சோன்னு விற்க முடியுமா? அந்த நிமிஷம் அன்னைக்கே விற்க முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? அதுக்கு ஆடு போடணும், அதுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஆள் வரணும், உங்களுக்கான பிரைஸுக்கு. ஏன்னா பிரைஸ் டிஃபர்ஸ். சோ அதுக்கு எதனால லிக்விடிட்டி குறையுது? பிரைஸ் டிஃபர்ஸ். நினைச்ச ரேட்டுக்கு பிக்ஸ்டா ஒரு பிரைஸ் இல்ல அந்த இடத்துல வாங்குறதுக்கும். இப்ப கோல்டுனா அப்படி இல்ல, இன்னைக்கு கிராம் ரேட் இதுதான், பிக்ஸ்ட் அமௌண்ட் இருக்கு. சோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்களும் விற்க ரெடி ஆயிருவீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறதுக்கும் பையர் ரெடி ஆயிருவாங்க. பட் லேண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. நீங்க ஹையஸ்ட் ரேட்ல ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, நான் இங்கதான் விற்பேன்னு சொல்லி வாங்குறவன் நான் 10,000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் நிற்பான். லேண்டை நீங்க வந்து 12,000 ரூபாய் தான் விற்கவேன்னு நிற்பீங்க. சோ அப்ப அந்த 2,000 ரூபாய் கேப் இருக்கு இல்லையா, அதுதான் லிக்விடிட்டி கிரன்ச் ஆர் லிக்விடிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகே, சோ லிக்விடிட்டி இல்ல. அப்ப எப்ப ஒண்ணு நீங்க 10,000 ரூபாய்க்கு அந்த இடத்த விற்க ரெடி ஆகணும், இல்ல லிக்விடிட்டி வாங்கின வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவன் 12,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு. இஸ் லிக்விடிட்டி அண்ட் வால்யூம் சேம்? நோ, வால்யூம் இஸ் நாட் சேம் ஆஸ் லிக்விடிட்டி. ஓகேவா? அதுதான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லேண்டை நீங்க 12,000 ரூபாய்க்கு தான் விற்குவேன்னு நிக்கிறீங்க, நான் 10,000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன்னு நிக்கிறேன். ஒண்ணு நான் 12,000 ரூபாய்க்கு கன்வின்ஸ் ஆகி வந்து வாங்கணும், இல்ல நீங்க 10,000 ரூபாய்க்கு கன்வின்ஸ் ஆகி வந்து விற்கணும். இல்லனா 10,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு நான் உட்காந்துருப்பேன், 12,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நீங்க ரெடின்னு ஒரு ஆர்டர் போட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கும் அந்த இடம் விற்காது, எனக்கும் அந்த இடம் வாங்க முடியாது. சோ அந்த இடம் என்ன ஆகுது? யாருக்கும் விற்கவும் இல்லாம வாங்கவும் இல்லாம சும்மாவே நின்றுட்டு இருக்கும். இதுதான் லிக்விடிட்டி இல்லாத விஷயம்னு சொல்றோம். சோ லிக்விடிட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை நினைச்ச ரேட்டுக்கு சடனா ஸ்பாட்ல விற்க முடியும் அப்படின்னா லிக்விடிட்டி இருக்கு. ஓகேவா? நினைச்ச உடனே குண்டான்ல அள்ளி தண்ணியை குடிச்சிட முடியும்னா அது லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். இல்ல அந்த குண்டான்ல தண்ணியே இல்லைன்னா தண்ணி குண்டான்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் குடிக்க முடியும். சேம் ஆஸ் தட் 12,000க்கு லேண்ட் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா 12,000க்கு ஒரு பையர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும், நினைச்ச செகண்ட்ல விற்க முடியாது. அதுதான் லிக்விடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நீங்க எங்கேயுமே அதுதான் லிக்விடிட்டி. ஓகேவா? சோ லிக்விடிட்டி மார்க்கெட்ல இருக்கணும்னா இண்டெக்ஸ், பேங்க் நிப்டி, நிப்டின்ற மாதிரி இண்டெக்ஸ்ல லிக்விடிட்டி இருக்கும். ஆனா ஸ்டாக் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்காது. அதனாலதான் ஸ்டாக் ஆப்ஷன்ல உங்களுக்கு லிமிட் ஆர்டர் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், மார்க்கெட் ஆர்டர் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா மார்க்கெட் ஆர்டர் நீங்க செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மார்க்கெட் ஆர்டர் ஸ்வைப் பண்ணும்போது 10,000 ரூபாய் இருக்கும் சார்ட், ஆனா 12,000 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 12,000 ரூபாய்க்கு வித்து உங்களுக்கு 2,000 ரூபாய் லாஸ் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த கண்டிஷன் இருக்கிறதுனாலதான் நம்ம மார்க்கெட் ஆர்டர் எதுல யூஸ் பண்றது இல்ல, ஸ்டாக்ஸ்ல யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா அங்க லிக்விடிட்டி இல்ல. பட் அதே ஸ்டாக்ஸோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க லிக்விடிட்டி இருக்கும். அதே ஸ்டாக்ஸோட சிஎன்சி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கும். ஆப்ஷன்ஸ்ல மட்டும் கம்மியா இருக்கும். சோ எங்கெல்லாம் லிக்விடிட்டி கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் இருக்காது, லிமிட் ஆர்டர் மட்டும் தான் இருக்கும். சோ லிக்விடிட்டின்ற கான்செப்ட் இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், இந்த லேண்ட் அண்ட் வாட்டர் எக்ஸாம்பிள் வச்சு. ஓகேவா? ஃபைன். சோ இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? லிக்விடிட்டி ஸ்வீப். வாட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப்? ஒண்ணும் இல்ல, ஸ்வீப்னா கூட்டுறது, லிக்விடிட்டியை கூட்டி தள்ளிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? In simple terms, liquidity sweeps involves automatically routing an order to multiple liquidity providers in order to find the most favorable execution price. இதுதான் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்றோம். ஓகேவா? மார்க்கெட் ஆர்டர்ல நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, பேங்க் நிப்டில 1000 குவான்டிட்டி வச்சிருக்கீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிப்டி அந்த இண்டெக்ஸ்ல 1000 குவான்டிட்டி வச்சிருக்கீங்க. இப்ப பேங்க் நிப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 15ன்னு சொல்றோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100ன்னு வச்சுப்போம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் என்ன 100. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, மார்க்கெட் ஆர்டர்ல செல் பண்றீங்க. அதாவது மார்க்கெட் ஆர்டர்னா என்னன்னா, மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட்ல யார் எங்க வாங்க இருக்காங்களோ அங்க வித்துரு, பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். சோ மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணி செல் பண்றீங்க. மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணி செல் பண்ணும்போது இப்ப 1000 குவான்டிட்டி இருக்கு. பிரைஸ் எவ்வளவுல இருக்கு? ஒரு 200ல இருக்குன்னு வச்சுப்போம். பிரைஸ் வந்து எதுல இருக்கு? ஒரு 200ல இருக்கு. இப்ப மார்க்கெட்ல 10 பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான். 10 பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான். பட் அவன் எவ்வளவு குவான்டிட்டி கேட்கறான்? வெறும் 100 குவான்டிட்டி தான் கேட்கறான். ஓகே, வெறும் 100 குவான்டிட்டி தான் கேட்கறான். அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த 1000 குவான்டிட்டிய 10 பேத்துக்கு பிரிச்சு தான் கொடுக்கணும். 10 பேத்துக்கு என்ன பண்ணணும்? பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும். 10 பேரும் 200 ரூபாய்க்கு வாங்குவானா? 10 பேரும் 200 ரூபாய்க்கு வாங்குவானா? அவன் 10 பேர் எங்க இருக்காங்க, யாரு என்னன்னே தெரியாது. அப்ப மார்க்கெட் ஆர்டர்ல ஸ்வைப் பண்றீங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுவான்? 202க்கு வாங்குவான், ஒருத்தன் 201.50க்கு வாங்குவான். ஓகே, ஒருத்தன் 201.50க்கு வாங்குவான். இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் வாங்குவாங்க. அதே டைம்ல 1998 வந்தா மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆர்டர் கொடுத்து நீங்க செல். இப்ப 10 இருக்கான்னா 5 பேருக்கு 200, இன்னொரு 5 பேருக்கு விக்கிற அளவுக்கு 500 குவான்டிட்டி இருக்கு. பையர்ஸ் இருக்கான். 200 ரூபாய்க்கு மேல வாங்குறதுக்கு அவன் ரெடியா இல்ல. அப்படின்னா யாருக்கு விற்கும்? அப்கோர்ஸ் மார்க்கெட் ஆர்டர் போட்டிருக்கீங்கன்றதுனால மார்க்கெட்ல 8 ரூபாய் 197 ரூபாய் தான் விற்கும். நீங்க மொத்தமாவே உங்களுக்கு விக்கிறீங்க. ஆர்டர் ப்ரொவைடர்ஸ்னா 102க்கு வாங்குறவன் 102க்கு வாங்குறவன் 198 197 வாங்குறவன். இந்த மாதிரி மல்டிபிள் பேருக்கு மல்டிபிள் ஆர்டரா ஒரே அட் டைம்ல 1000 குவான்டிட்டி வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா 10 செல் ஆர்டரா உங்களோட 1000 குவான்டிட்டி 100 பிரிச்சு வித்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க ஒருத்தரா என்ன பிரைஸ்க்கு இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸ்வீப்னு சொல்லுவாங்க. இப்படி ஹை குவான்டிட்டிய, ஓகே, இப்படி ஹை குவான்டிட்டிய டக்குன்னு மார்க்கெட் ஆர்டர்ல வித்தாங்கன்னா அந்த இடத்துல ஹியூஜா கேண்டில் வாலட்டிலிட்டி இருக்கும். This technique helps traders avoid the limitation of relying on a single liquidity provider. ஒரே ஆள் 1000 குவான்டிட்டி வாங்க வந்தாதான் நான் விற்பேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா விற்கவே முடியாது. சோ அப்ப ஈஸியா அட் அ டைம்ல ஒரே ஒரு மார்க்கெட் ஆர்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேர்த்தீங்கன்னா இருக்கிற 10 பேத்துக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு பிரிச்சு வித்துரும். ப்ரொவைட் ஆக்சஸ் டு broader pool of liquidity. ஓகே, சோ என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு எதிர்பார்க்காம ஸ்விம்மிங் பூல்ல 100 பேர் இருக்க மாதிரி அந்த இடத்துல 100 பேர் இருப்பாங்க. 100 பேத்துக்கும் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை பிரிச்சு கொடுத்துக்கு தேவையான செல்லிங்க முடிச்சு. ஆனா இதுல ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல வைக்கும். நீங்க நினைச்ச ரேட்டுக்கு 200 ரூபாய்னா அங்க விற்காது. பிளஸ் ஆர் மைனஸ் 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் பஃபர். அதோட லிக்விடிட்டி நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா? லிக்விடிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்டாக்ஸ்க்கும் அந்த லிக்விடிட்டியை பொறுத்தது அந்த செல்லிங் ஆர்டர் பிளேஸ் ஆகுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எஃப்விஜி. அவனே கொடுத்துட்டான், இது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கோட கான்செப்ட்னு சொல்லி. இட் ஆஃபர்ஸ் an area that provides price inefficiencies. They detect instance of inefficiencies or imbalances. So imbalanceன்ற வேர்டும் errors in the market. Price mostly tends to back and fill the gap. ஓகேவா? ஃபேர் வேல்யூ கேப், அதாவது நம்ம மார்க்கெட்ல நார்மலா கேப் அப் ஆயிடுச்சு ப்ரோ, கேப் டவுன் ஆயிடுச்சு ப்ரோன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த ஃபேர் வேல்யூ கேப். அந்த கேப்ப என்ன சொல்லிருக்காங்க? பிரைஸ் மோஸ்ட்லி டென்ஸ் டு பேக் அண்ட் ஃபில் த கேப்னு சொல்லிருக்காங்க. எப்ப கேப் ஆனாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணும். சிம்பிள். கேப் அப் கேப் டவுன் ஆகுது, கேப் ஃபில்லிங் நடக்கும். இந்த 3 டேர்ம் தான் நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல யூஸ் பண்றோம். இதுக்கு ஃபேர் வேல்யூ கேப் எஃப்விஜின்னு ஒரு கான்செப்ட்ன்ற பேர்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? தவக்கலைய பயாலஜிக்கல் டேர்ம்ல வேற என்ன வேணா சொல்லலாம். நம்ம ஈஸியா தவக்கலான்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம பயாலஜி தேவையில்லை. ஓகேவா? சோ சிம்பிள். இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு கேப் நடந்திருக்கு. ரைட்? இந்த கேப் என்ன பண்ணிருக்காங்க? அப்படியே அப்சைடு போய் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டாங்க. கரெக்டா? இது மாதிரி எவ்ரி கேப் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபில்லிங். மார்க்கெட்ல எல்லா கேப்பும் ஃபில் ஆயிடும். எப்ப ஃபில்? சில கேப்ஸ் வருஷங்கள் எடுத்து கூட ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல பாருங்க, 13ஆம் தேதி நடந்த கேப்ப 14ஆம் தேதியே ஃபில் பண்ணிட்டாங்க. ரைட்? இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் சொல்லி நடக்கும். மார்க்கெட் க்ளோசிங் ஆனதுல இருந்து ஓபன் ஆகிறதுக்கு ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஃபாரெக்ஸ்ல இருக்காது, இந்தியன் மார்க்கெட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஃபாரெக்ஸ்ன்றது 24 ஹவர்ஸ் மார்க்கெட். ஓகேவா? 24 மணி நேரமும் ரன்னிங்ல இருக்கனால கேப் அப் கேப் டவுனுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸஸ்ல ட்ரேடிங்ஸ் நடக்கிறதுனால அந்த கேப் வந்து நடக்கும். கேப் ஃபில்லிங்ல நோ ட்ரேட் தான் நடக்கும். கேப் ஃபில்லிங்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்க ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணீங்க, இன்னைக்கு வாங்கி வச்சு நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா விக்கலாம் ப்ராஃபிட்ல, இன்னைக்கு செல் பண்ணி வச்சு நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா விக்கலாம் ப்ராஃபிட்ல. இதுதான் கான்செப்ட். இங்க பாருங்க, கேப் அப் ஆயிருக்கு, அந்த கேப் உடனே ஃபில் ஆயிடுச்சு. இது எல்லாமே ஓகே. சில கேப்ஸ் வந்து சில வருஷங்கள் கழிச்சோ சில மாசங்கள் கழிச்சோ ஃபில் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டில இந்த ஒரு கேப் இன்னைய வரைக்கும் ஃபில் பண்ணப்படல. நிப்டில இந்த ஒரு கேப், இந்த கேப் எப்ப நடந்திருக்கு? 2023 டிசம்பர். 2023 டிசம்பர்ல நடந்த கேப் இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணல. கேப் ஆயிட்டாங்க, ரிட்டர்ன் வந்து ஃபில் பண்ணல. ஆனா சேம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஒரு கேப் வந்திருக்கு, அந்த கேப் ஃபில் பண்ணப்பட்டுருச்சு. இங்க ஒரு கேப் இருக்கு, இந்த கேப் என்ன ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட டிசம்பர் 14ஆம் தேதி ஃபார்ம் ஆன கேப், ஆனா என்னைக்கு ஃபில் ஆயிடுச்சு? டிசம்பர் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு வாரம் கழிச்சு இந்த கேப் வந்து ஃபில் ஆயிருக்கு.
பட் இங்க ஃபார்ம் ஆன கேப் இன்னும் ஃபில் பண்ணப்படவே இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்ல இப்ப இந்த இடத்துல ஒரு கேப், இந்த கேப் எப்ப ஃபில் பண்ணிருக்காங்க, நமக்கு கேப் நடந்தது ஜனவரி 16ஆம் தேதி, பட் கேப் ஃபில் ஆனது என்னைக்கு, பிப்ரவரி 2ஆம் தேதி, ஒரு 15-20 நாள் கழிச்சு ஃபில் பண்ணிருக்காங்க. ஆல் திஸ் இஸ் ஓகே. நமக்கு 2022ல இந்த உக்ரைன் வார் வந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு ஃபால் வந்து நடந்துச்சு. ஓகே, அப்போ ஒரு ஃபால் ஒன்று நடந்துச்சு. சோ அதுல ஃபில் ஆன கேப்பை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, தெரியுதா, 2021 ஆகஸ்ட் அப்போ ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேப் எப்ப ஃபில் ஆயிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். சி, 2021 ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஃபார்ம் பண்ண கேப் எப்ப ஃபில் ஆயிருக்கு, 2021 டிசம்பர் மாசம் ஃபில் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 மாசம் கழிச்சு ஃபில் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஃபில் பண்ணப்படாத கேப்ஸும் இருக்கு மார்க்கெட்ல. ஓகேவா, சோ அந்த கேப்ஸ் எட் டு பி ஃபில்டுன்னு சொல்லலாம். சோ இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க, ரொம்ப மைன்யூட்டான கேப், இவ்வளவுதான் கேப். ஓகேவா, பட் அந்த கேப் எப்ப ஃபில் ஆயிருக்கு, ரொம்ப சின்ன ஒரு கேப். சேம் 2021 ஆகஸ்ட்ல ஃபார்ம் ஆன கேப், பட் 2022 மார்ச்ல வந்து ஃபில் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு. இந்த மாதிரி மார்க்கெட்ல கேப்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ரொம்ப லேட்டாவும் ஃபில் ஆகும். டெய்லி கேண்டில், அந்த கேண்டில் டைம் ஃப்ரேமை பொறுத்தது, ரைட். சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கேப்ஸ் சொல்றோம். அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து கேப் அப், கேப் டவுன், கேப் ஃபில்லிங், இந்த 3 கான்செப்ட் தான் அவங்க எஃபிஜி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், மிட்டிகேஷன் பிளாக். ஸோ மிட்டிகேஷன் பிளாக்ன்றது என்னது, ஹவ் அ பிரேக்கர் அண்ட் மிட்டிகேஷன் பிளாக் கெட் ஃபார்ம்ட் அ மிட்டிகேஷன் பிளாக் இன் அ ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் when the market fails to make a higher high or lower low. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இப்போ ஒயிட் போர்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி ஒயிட் போர்ட்ல தெரியுதா, ஹையர் ஹைக்கு அப்புறம் ஒரு லோயர் ஹை ஃபார்ம் பண்ணி லோயர் லோ ஃபார்ம் பண்றது, which is a failing of higher high formation. திரும்ப இன்னொரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ண முடியாம ஃபெயில் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா, இந்த கான்செப்ட் தான். இதே கான்செப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, லோயர் லோ, இப்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா லோயர் லோ ஃபார்ம் பண்ணாம ரிவர்ஸ் ஆகுது, ஆர் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, இந்த 4 கான்செப்ட் தான் இவங்க வித்தியாசமா வந்து ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், மிட்டிகேஷன் பிளாக் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் a failure swing in the foreign market. ஒரு ஸ்விங் ஹை, ஓகேவா, இந்த நம்ம ஹையர் ஹை ஹையர் லோ சொல்றோம் இல்லையா, அதை ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப ஊஞ்சல்ல நம்ம ஆடுறோம், அது ஸ்விங். கரெக்டா, இப்ப நம்ம ஒரு தடவை என்ன பண்ணுவோம், புதுசா ஒரு ஹை போயிட்டு ரிட்டர்ன் வந்துரும், புதுசா ஒரு ஹை போயிட்டு ரிட்டர்ன் வந்துரும், ரிட்டர்ன் வந்துட்டு புதுசா ஒரு ஹை போவோம் இல்லையா. அப்போ ஒரு தடவை அந்த ஹை ரீச் ஆகுறதும் ஒரு ஸ்விங் ஹை, ஒரு தடவை நம்ம ரிவர்ஸ்ல போகும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுவோம், அது எல்லாமே ஸ்விங் லோன்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்ற கான்செப்ட் தான் நம்ம வந்து ஹையர் ஹை ஹையர் லோ, இதை வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு சொல்லிக்கலாம். மிட்டிகேஷன் பிளாக் என்னது, ஹையர் ஹை ஃபார்ம் பண்றதுக்கு பிளாக் ஆயிடுச்சான், பிளாக் ஆயிட்டு ஃபிளிப் ஆகுதான், அதாவது ரிவர்ஸ் ஆகுது. இததான் நம்ம சிம்பிளா லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் நடக்குது, அப்ப அப் ட்ரெண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது, ரிவர்சல், ஜஸ்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு ஒரு டேர்ம்ல முடிச்சிடறோம். ஓகேவா, ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடிங் இஸ் த ப்ராசஸ் traders on a specific market. This is done by watching the order book. So இந்த கான்செப்ட நீங்க நார்மல் மார்க்கெட்ல பிரைஸ் ஃப்ளோ இண்டிகேட்டர், ஓகேவா, ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர், இதை நீங்க மார்க்கெட் டெப்த்ன்ற ஒரு இடத்துலயும் பார்க்கலாம். அது இல்லாம இது வால்யூம் பார் மாதிரி நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஓகேவா, என்ன ஷோ பண்ணுது, எவ்வளவு பையர்ஸ் ஆர்டர், எவ்வளவு ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு, பை ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கா, செல் ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்றத ஷோ பண்றாங்க. ஓகே, definition of order flow na, order flow analysis is a technique used to anticipate changes in price in the market by observing the flow of constantly changing orders of various sizes. Liquidity, again liquidity எவ்வளோ இருக்கு, ஓகேவா, and aggressive trades transactions to view their impact on the market price. For example, இப்போ நீங்க வந்து ஒரு 1000 குவான்டிட்டி பை பண்றீங்க, யாருக்கு தெரியும் அந்த இடத்துல கேண்டில் இருக்கும், வால்யூம் இருக்கும், இதெல்லாம் ஓகே, பட் 1000 குவான்டிட்டி பை பண்ணிருக்காங்க, 1000 குவான்டிட்டி செல் பண்ணிருக்காங்கன்றது யாருக்கு தெரியும். சோ இந்த மாதிரி தெரியாது அப்படின்றதுனாலதான் என்ன பண்றாங்க, வால்யூம் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. சோ வால்யூம் மாதிரியே இவங்க என்ன பண்றாங்க, என்ன பிரைஸ்ல வால்யூம்ன்றது எங்க காட்டுது, கீழே காட்டுது, சார்ட்டோட பாட்டம்ல காட்டுது, இந்த இடத்துல வால்யூம் வரும். கரெக்டா, இது என்ன பண்ணுதுன்னா டேட்ல காட்டாம, அந்த கேண்டலோட இதுல காட்டாம இந்த பிரைஸ்ல காட்டுது 1608. இப்ப இந்த கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம், இந்த ரெட் கலர் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம். பட் இந்த கேண்டலோட லோ எங்க இருக்கு, 1600, 16,400. கேண்டலோட ஹை எங்க இருக்கு, 16,800. இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ள வால்யூம் எங்க அதிகமாச்சு எக்ஸாக்டா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. சோ அதை பாக்குறதுக்கு ஆர்டர் ஃப்ளோ என்ன பண்றாங்க, சைட்ல கொடுக்குறாங்க அந்த கேண்டில். சோ சைட்ல கொடுக்கும்போது இப்ப இந்த இடத்துல கேண்டில் வரும், இந்த இடத்துல கேண்டில் வந்துச்சுன்னா தட் வில் பி மென்ஷனிங் 16,758ல தான் அதிகமான பையிங் நடந்துச்சு, அதிகமான செல்லிங் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர் வந்து ஷோ பண்ணும். ஓகேவா, ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர் நம்ம அதை பத்தி ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். சோ இதுதான் இந்த ஆர்டர் ஃப்ளோ. இதை நீங்க மார்க்கெட் டெப்த்லயும் பார்க்கலாம், இல்ல ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் இருக்கு, ஆப்ஷன் செயின்
சொல்லி என்எஸ்சி வெப்சைட்ல ஒரு சார்ட் இருக்கு. ஓகே, என்எஸ்சி ஆப்ஷன் செயின். என்எஸ்சின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரிஜினல் ஓன் வெப்சைட். அந்த வெப்சைட்ல ஆப்ஷன் செயின் ஒன்று இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ்ல எங்க இருந்து எங்க வாங்குறாங்க விற்கிறாங்க, ஸ்டாக்ஸ்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் செயின் அப்படின்ற வெப்சைட், ஜஸ்ட் என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின்ன்றத டைப் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல போயிட்டு ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் நீங்க வந்து ஈஸியா பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்றது நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ் சொல்லி தரும். ஓகே, இந்த டேட்டா ரீடிங்கே ரொம்ப ஈஸி தான். பட் இந்த டேட்டா ரீடிங் இல்லாம சார்ட்லயும் இண்டிகேட்டரா யூஸ் பண்றது நார்மலாவே நம்ம நிறைய சார்ட்லயே நம்ம இண்டிகேட்டரா யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இங்க உங்களுக்கு ஆப்ஷன் செயின் வந்து சார்ட் கிடைக்கும். இந்த டேட்டாவை தான் அவங்க ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டா இண்டிகேட்டரா மாத்தி கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல வர டேட்டாவை ரீட் பண்ண தெரிஞ்சாலும் ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வச்சே நம்ம ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். சோ இங்க நடக்குது பாருங்க, எவ்வளவு பிட் குவான்டிட்டி பாருங்க. 19,850ல 1800 பிட் குவான்டிட்டி இருக்கு, அதாவது வாங்குறதுக்கு. பட் செல்லர் எத்தனை பேர் இருக்காங்க? இங்க ஆஸ்க் குவான்டிட்டி வெறும் 100 தான். அப்ப இந்த இடத்துல என்ன இல்ல, பையர்ஸ் அதிகமா இருக்காங்க, செல்லர்ஸ் வெறும் 100 குவான்டிட்டி தான் வாங்குறதுக்கு இருக்காங்க. இப்ப 1800 குவான்டிட்டி பிளேஸ் பண்ணீங்கன்னா 100 தான் உங்களுக்கு பை ஆகும், மிச்ச 1700 பை ஆகாது. சோ இந்த மாதிரி பிட் குவான்டிட்டி ஆஸ்க் குவான்டிட்டியை வச்சு எவ்வளவு பையர் செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, 19,500ல 78,000 ஆஸ்க் குவான்டிட்டி இருக்கு. ஆனா உங்களுக்கு இங்க பிட் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு? 1,500 தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஆஸ்க் குவான்டிட்டி பிட் குவான்டிட்டி வச்சு நீங்க பார்க்க முடியும். பட் ஸ்டில் இண்டிகேட்டர் வில் பி ஈஸி திங் அப்படின்றதுனால நம்ம அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை சிம்பிள். டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது சிம்பிள். இப்போ நம்ம ஒரு ஜோன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜோனை நம்ம சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்றோம். ஓகேவா? இந்த லாஸ்ட் டாபிக். சோ இப்படி ஒரு ஜோன் இருக்கு, இப்படி ஒரு ஜோன் இருக்கு. சோ இந்த ஜோன்ல நம்ம ஏன் வந்து இப்படி ஜோன் மார்க் பண்றோம்னா, இப்படி விக் இருக்கும், இப்படி ஒரு கேண்டில் இருக்கும், இப்படி ஒரு கேண்டில் இருக்கும். சோ இந்த இடத்துல கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் இப்படி ஒரு லைன் நீங்க பிளாட் பண்ண முடியாது, இப்படிலாம் மூவ் ஆயிருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்றோம், இந்த பாக்ஸ் போடுறோம், அதாவது விக்கோட டாப். இதை பிளான் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜோன் பிளாட் பண்றோம். இதுதான் வந்து நமக்கு ஜோன்னு சொல்றோம். சோ இங்க சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சோ இந்த ரெண்டு ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் சொல்றோம். ஓகேவா? சோ அதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பாத்துடலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட்ன்றது சிம்பிள், சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். பட் எங்க இருந்து எங்க போகுதுன்றத பொறுத்து, இப்ப எப்போதுமே நமக்கு மார்க்கெட்ல மாறுது இல்லையா, சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் மாறுது இல்லையா, அதே மாதிரி இங்க சப்ளை அண்ட் டிமாண்ட்ன்றது மாறிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்பெல்லாம் மேல இருந்து அப்சைட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுதோ, this will be supply zone. ஓகே, this will be that. அப்பெல்லாம் வந்து மேல சப்ளை, கீழே டிமாண்ட். அதாவது எந்த டைரக்ஷன், எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் சப்ளை, எங்கெல்லாம் போய் ரீச் ஆகுதோ தட் இஸ் டிமாண்ட் ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, யூ வில் மீன் திஸ் ஆஸ் சப்ளை ஜோன், திஸ் ஆஸ் டிமாண்ட் ஜோன். இவ்வளவுதான் விஷயம். அப்சைட் டவுன் சைட் டைரக்ஷன் பொறுத்து மாத்துறீங்களோ, பட் இந்த மார்க்கெட்டுக்குள்ள எத்தனை தடவை அப் அண்ட் டவுன் மார்க்கெட்ல போயிட்டு இருந்தாலும் இது சப்போர்ட் ஜோன் தான், இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், இது மாறாது. பட் சப்ளை அண்ட் டிமாண்ட்ல சப்ளை எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அது சப்ளைவா இருக்கும், எங்க ரீச் ஆக போகுதோ டார்கெட்டோ அது டிமாண்டா இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் இப்படி இருக்கிறத வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம், சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனே யூஸ் பண்றோம், சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் யூஸ் பண்ணாம. ஸோ இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்சில சொல்றாங்க. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈஸியர், வே ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வரைக்கும் நீங்க இந்த எஸ்எம்சி அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தீங்க இல்லையா. எஸ்எம்சி ட்ரேடிங் இன்வால்வ்ஸ் looking at order blocks, which is more refined version of supply and demand. Okay, supply and demand more refined version, and breaker blocks, mitigation blocks, flip zones, which is reversal zones, fair value gaps, which is gap up, gap down, and liquidity gaps. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை, ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணிருக்கேன். வாட் இஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது, அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃபாரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்ல வந்து ஃபுல்லா கம்ப்ரஹென்சிவ் கைடு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்எம்சி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் த லேட்டஸ்ட் அப்ரோச் டு த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட்னா ப்ரோ அட்வான்ஸ்டா இருக்குமா ப்ரோ, அட்வான்ஸ்டா இல்லையான்றதான் நம்ம இவ்வளவு நேரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டேர்ம் பை டேர்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்டோட லேட்டஸ்ட் அப்ரோச், லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில லேட்டஸ்ட் அப்ரோச்னா என்ன, நேம மட்டும் மாத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எல்லா ஊரையும் பிரிட்டிஷ் வச்ச நேம்லாம் தூக்கிட்டு இங்கிலீஷ்ல இருந்ததெல்லாம் தூக்கி தமிழ்ல வைக்கணும்னு வச்சாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈஸி டேர்ம்ஸ டஃப் டேர்ம்ஸா, ஓகேவா, ஒரு ரிவர்சல்னு சொல்றத
ஒரு என்ன மிட்டிகேஷன் ஃபிளிப் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி நேம்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடிங் இஸ் as it is called as uses replacements for legacy terminology such as supply demand, support resistance and price pattern. என்ன பண்ணிருக்காங்க, லெகசியா ரொம்ப காலமா பிரைஸ் ஆக்ஷன் வச்சிட்டு இருந்த டெர்மினாலஜிஸை மட்டும், அந்த டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸை மட்டும் மாத்திருக்காங்க. சப்ளை டிமாண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ கான்செப்ட் இஸ் தட் இட்ஸ் கான்செப்ட் இஸ் தட் institutional investors, central banks, hedge funds, market makers manipulate financial markets to determine of retail traders. இவங்க என்ன சொல்றாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்படி வீணாக்குறாங்க, எப்படி வந்து அட்டாக் பண்றாங்கன்றத நாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல சொல்லி தரோம். The concept says that retail traders should follow the trades of these institutions instead of trading against them. அதாவது இந்த லாஸ்ட் ஒரு லைனை மட்டும் நல்லா கவனிங்க. The concept says that retail traders should follow the trades of these institutions instead of trading against them. ரொம்ப காலமாவே நீங்க எத்தனை காலத்தோட பழைய வீடியோ, யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தாலும் தெரியும், பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணுங்க, ட்ரெண்டோட ஒட்டி ட்ரேட் பண்ணுங்க, ட்ரெண்ட் பேஸ்டா ட்ரேட் பண்ணுங்க இப்படின்ற வேர்டு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க பிரைஸ் ஆக்ஷன்ல. என்னன்னா மார்க்கெட் அப்சைடு போகும்போது அப்சைடு போ. இப்போ ஒன்னும் இல்லை, நம்ம அதை வந்து ரொம்ப காலமா ஜல்லிக்கட்டுல யூஸ் பண்றோம். மாடு ஓடுதுன்னா எய்தாப்ல போய் நின்னா கொம்புல குத்திட்டு என்ன பண்ணிடும், போட்டு தள்ளிட்டு போயிடும். சோ அதுக்கு ஆப்போசிட்டா போய் நிக்க கூடாது, அது கூடயே ஓடி ஜம்ப் பண்ணி உட்காரணும். குதிரை மேல ஏறுறதும் அதே கான்செப்ட் தான். குதிரைக்கு ஆப்போசிட்டா போனா ஏறினா ஏறி மிதிச்சுட்டு போயிடும், அது கூடயே ஓடி ஜம்ப் பண்ணி மேல உட்காந்துக்கணும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணணும், குதிரை ஓடுற டைரக்ஷன்லயே ஓடணும். இவ்வளவுதான் கான்செப்ட். சோ மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல போ. அது 100ல இருந்து 200 போதா, அப்ப நீ 120ல இருந்து ஒரு 180க்குள்ள போய் ப்ராஃபிட்டை சம்பாரிச்சு வெளியே வந்துரு. இவ்வளவுதான் ட்ரேடிங் கான்செப்ட். சோ ட்ரெண்ட் பேஸ்டா ட்ரேடிங் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படிதான், ட்ரெண்ட் பேஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓவரால் ட்ரெண்டை பொறுத்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? சோ ட்ரெண்ட் பேஸ்டா ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் இவங்க என்ன சொல்றாங்க, இன்ஸ்டிடியூஷனோட ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் இன்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுன்னு சொல்றதும் ட்ரெண்ட் பேஸ்டா ட்ரேட் பண்ணுன்னு சொல்றதும் ஒண்ணுன்னு நான் சொல்றேன். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிசைட் பண்றது யாரு, இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? இன்ஸ்டிடியூஷன் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிசைட் பண்றாங்க. எப்படி டிசைட் பண்றாங்க, ஏன்னா அவங்க தான் கூட்டத்துல அதிகமா இருக்காங்க, ஏன்னா அவங்க கிட்ட தான் காசு அதிகமா இருக்கு. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸை விட உங்க ஒரு ஆள் கிட்ட காசு அதிகமா இருந்துச்சுன்னா உங்க ஒரு ஆளால மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்க மாத்தி அமைக்க முடியும். அப்படி மாத்தி அமைச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களை ஃபாலோ பண்ணணும். சோ இன்ஸ்டிடியூஷன் எதனால பெரிய கை ஓங்கி இருக்காங்க, அவங்க ஒன்னு ப்ரோ லெவல் ட்ரேடர்ஸை விட எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸா இருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அந்த அந்த ப்ரோ லெவல் ட்ரேடர்ஸோட எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸா இருக்கிறதுனால என்ன பிளஸ், அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட காசு அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட இப்ப நம்ம கிட்ட இருக்க மாதிரி 1 லட்சம் 2 லட்சத்துக்கு கொடுத்து நீ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் தானே, நீ வந்து ட்ரேட் பண்ணி காட்டேன், அவ்வளவு எக்ஸ்பர்ட் ட்ரேடர் தானே, 1 லட்சத்தை வச்சு அவனால மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியாது, மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிசைட் பண்ண முடியாது. கரெக்டா? சோ ஹை மணியும் ஹை லெவல் எக்ஸ்பர்டன்சியும் இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்றான், மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிசைட் பண்றான். சோ அவன் தான் அந்த குதிரை, அவன் தான் அந்த ஜெயிக்கிற குதிரை. அவன் ஓடும் போது அவன் கூடயே ஓடி முடிஞ்சா அவன் முதுகுல ஏறி உட்காந்துக்க, எங்க இறங்கணுமோ அங்க இறங்கிது அவனுக்கே தெரியாம. இவ்வளவுதான் விஷயம். அவனுக்கு ஆப்போசிட்டா போனா அவன் என்ன பண்ணுவான், குதிரை மாதிரியோ இல்ல காளமாடு மாதிரியோ நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சிம்பிள். சோ இததான் ரொம்ப காலமா பிரைஸ் ஆக்ஷன்ல சொல்றாங்க, இவங்களும் அதான் சொல்றாங்க. ஃபாலோ த ட்ரெண்ட்ன்றதுக்கு பதிலா ட்ரெண்டை உருவாக்குற இன்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் இந்த கான்செப்டோட டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ எஸ்எம்சி வெர்சஸ் பிரைஸ் ஆக்ஷன். நிறைய பேர் நம்ம கோர்ஸ் வந்து சொல்லும் போதுமே, ப்ரோ எஸ்எம்சி கோர்ஸ் சொல்லி தரீங்களா, ப்ரோ பிரைஸ் ஆக்ஷன் சொல்லி தரீங்களா, எது ப்ரோ சொல்லி தரீங்க, எனக்கு எஸ்எம்சி தான் வேணும், எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் வேணும், ரெண்டும் ஒண்ணுதான், நான் எப்படி பொய்ய வைப்பேன்றது தான் என்னோட தவிப்பே. சோ அதுக்குதான் இந்த டீடைல் வீடியோ. ஏற்கனவே ஒரு யூடியூப் லைவ்ல நம்ம சில பேஜஸ் எல்லாம் காட்டி சொல்லியிருக்கோம். சேம் இப்பயுமே டேர்ம் பை டேர்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் சொல்லி அந்த லைவ்லயே சொல்லிருக்கோம். அது ஆக்சுவலா ஒரு இண்டெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ. சோ அதுல போயிட்டு நம்ம வந்து டீடைல் கமெண்ட்ஸ்ல டவுட் கேட்டாங்கிறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் அதுல ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இப்ப நியர்லி 1.5 hours வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான மெயின் ரீசன் டேர்ம் பை டேர்மா பிரிச்சு காட்டணும். எஸ்எம்சியும் பிரைஸ் ஆக்ஷன் ஒண்ணுதான், இதுல இருந்து தான் அது வந்திருக்கு, இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இந்த ஆர்டர் ஃப்ளோன்றது இண்டிகேட்டர், அதை நீங்க பிரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் மணி கான்செப்டோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இவ்வளவுதான் விஷயம். சோ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்கும் பிரைஸ் ஆக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் புரியுதா, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான்றத ஒத்துக்கிறீங்களா, இல்ல ரெண்டுமே வேற வேறன்றதை இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபாரினோட வெப்சைட்லயே சொல்லிட்டான், சிம்பிள். எஸ்எம்சி இஸ் derived from price action. அதோட லேட்டஸ்ட் டெர்மினாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த கான்செப்டை உருவாக்கி இருக்கோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூட இல்ல, லேட்டஸ்ட் டெர்மினாலஜிஸ். டெர்மினாலஜினா ஜஸ்ட் டேர்ம்ஸை மாத்துறாங்க, அவ்வளவுதான்.
சிம்பிள். இப்ப இந்த சூட்சமத்த இப்ப இத்தன நாளா பேங்க் ட்ரேட் பண்ற இடத்துல ட்ரேட் பண்றோம். பிரைஸ் ஆக்ஷன் இன்னமும் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ்எம்சிக்கு டர்ன் ஆகுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. இது ரெண்டும் ஒண்ணுதான்றப்ப அவன் கூட்டிட்டு போய் அதே தான் என்ன பண்றான்? உங்களுக்கு பிளேட வச்சு மொட்டை அடிக்காம ட்ரிம்மரை வச்சு மொட்டை அடிக்கிறான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டுமே மொட்டை தான். அந்த மாதிரி ரெண்டுமே பிரைஸ் ஆக்ஷன் தான். அவன் எஸ்எம்சின்ற பேர்ல சொல்லி கொடுத்தாலும் இதே பிரைஸ் ஆக்ஷன் தான் அவன் சொல்லி கொடுத்தாகணும். இதே டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும்.